இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார்? கேப்டன் மோகன் சிங். இவர் தான் சிங்கப்பூரில் வச்சு முதல்ல இந்தியன் நேஷ்னல் ஆர்மி நிறுவியிருப்பார். நேதாஜி வந்த உடனே நேதாஜி கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பார். தாகூரின் மனைவி பெயர் மிருணாளினி தேவி. ரவீந்திரநாத் தாகூரோட மனைவி பெயர் மிருணாளினி தேவி. அடுத்து சரியாக பொருந்துள்ள இணை: ஜமீன்தாரி முறை, நிலச்சுவார்ந்தார் முறை, நில உடைமை முறை, நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. அடுத்து கீழ்கண்டவற்றில் எவை சரியானது? இனம், மாநிலம். 1 மற்றும் 3 மட்டும் இங்கே சரியானது. லிம்போ அல்லது லிம்பு சிக்கிம், தோங்காரியா ஒடிசா, இந்த 2ம் சரியானது. 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது. ஏனெனில் இதில் உள்ள எல்லா கருத்துக்களுமே சரிதான். இருதேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இரண்டு தேசங்களா. பிரிட்டிஷ் அரசால் திணிக்கப்பட்டது மற்றும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியற்றது. அவர்கள் பெரிய அளவிலான பகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர். அவ்வளோதான், எல்லாம் கரெக்ட். இதில் ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி நீலகண்ட பிரம்மச்சாரி. பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் மதுரை. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் உணவு பாதுகாப்பு. பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் ஓபிசி பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள். அதிகார எண் 15/4, அதிகாரம் எண் 16/4, 15/4 மற்றும் 16/4. முதல் அரசமைப்பு திருத்தம் 1951 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது. விதி 15/4. இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கு ஏ.கே. ராய் எதிர் இந்திய ஒன்றிய வழக்கு. அப்போ மற்ற வழக்குகள்லாம் தொடர்பானது. கேசவானந்த பாரதி விசஸ் கேரள மாநிலம் 1973. இதில் இந்த கேஸில் என்ன ஆகுனா, கேசவானந்த பாரதியோட ஆசிரமத்தை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஸோ அதை எதிர்த்து கேஸ் போட்டிருப்பார். கோலக்நாத் எதிர் பஞ்சாப் மாநிலம் 1967. கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டங்களின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீன்தயாள் உபாத்யாய கிராம ஜோதி திட்டம், பிரதான் மந்திரி சகாஜ் பிஜ்லி கர் யோஜனா. கீழ் குறிப்பிடப்பட்டவற்றில் சரியான வேத பொருத்தத்தை தேர்வு செய்க. வேதாந்தம் இந்திய தத்துவத்தின் அடிப்படை. ரிக்வேதம் காயத்ரி மந்திரம். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? 1 மற்றும் 3 சரி. 1 எய்ம்ஸ் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம். NIPCCD தேசிய பொது ஒத்துழைப்பு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நிறுவனம். இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள். நேர்முக வரிகளுக்கு எடுத்துக்காட்டு ஜிஎஸ்டி, அந்த மாதிரி. மறைமுக வரிகளுக்கு எடுத்துக்காட்டு ஒரு சோப்பு ரைஸ் எதாவது வாங்கணுன்னா அதில் பர்டிகுலர் அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இது மறைமுக வரி. நேர்முக வரிக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொத்து வரி அப்படி சொல்லலாம். மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு அதான் ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்போ போகிறது. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு 1948 ஏப்ரல் 6. பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர். அந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு, பின்னல் ஆடைகளின் நகரம். 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு. மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? மராத்தி. மகாராஷ்டிராவில் தான் அவர் இருந்திருப்பார். ஸோ மராத்தி மொழியில் தான் அந்த பத்திரிகையை தொடங்கியிருப்பார். சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? பாரதியார். பாரதியார் எழுதிய நூல் தான் சந்திரிகையின் கதை. மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசு பெற்றார்? கல்வி. பெண் கல்விக்காண்டி குரல் கொடுத்தவங்க தான் மலாலா.
கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. 6 to 14 வயது 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல்பாஸ் அப்படிங்கிற ஸ்கீம். ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் குலக்கல்வி திட்டம். 1954 ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது குலக்கல்வி திட்டம் படி எல்லாரும் அவங்களோட அப்பா பார்க்குற வேலையை சின்ன பிள்ளையிலேருந்து கற்றுக்கணும். இதுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பினதுனால அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது இறைச்சி மற்றும் தக்காளி. பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனவற்றில் எது காரணம் அல்ல. சுதந்திரத்திற்கான உரிமை காரணம் இல்லை. அப்போ காரணங்கள் சமத்துவத்திற்கான உரிமை, மாண்பிற்கான உரிமை, வாழ்வாதாரத்திற்கான உரிமை. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1906. சுபாஷ் சந்திர போஸ் தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். முதல் சத்தியாகிரகி வினோபாபாவை, பூமிதான இயக்கத்தை தொடங்கின ஆச்சாரியா வினோபாபாவை, அவர் தான் முதல் சத்தியாகிரகி. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி 26 இருக்கு. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் SDGs செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் நிதி ஆயோக். அடுத்து 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். வீர் சவார்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார். இதுதான் கரெக்டு. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு GSDPயில் 4% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5% எரிசக்தி துறையை சீர்திருத்துவதற்கு இணைக்கப்படும். எரிசக்தி துறை கீழ்கண்டவற்றுள் ஆலை நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கூற்றினை கூறு. 1 மற்றும் 2 சரி. இதில் நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. இது கோவில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்கிறது. பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? 2 மற்றும் 3 இல்லை 2 மற்றும் 4 தான் அது. குழந்தைகள் உதவி எண் 1098, கடலோர பாதுகாப்பு உதவி எண் 1093ங்கிறது தவறு. சரியானது எதுனா பெண்கள் உதவி எண் 1090, சைபர் கிரைம் உதவி எண் 1940. பொறுத்துக. ஹைட்ரோமானி திரவத்தின் அடர்த்தி, சாக்கரோமானி சர்க்கரையின் அடர்த்தி, லாக்டோமானி பாலின் அடர்த்தி. பாலில் உள்ள அமிலத்தோட பேர் என்ன? லாக்டிக் அமிலம். அப்போ அதை வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். திரவத்தின் அடர்த்தி ஹைட்ரோ. நம்ம நீர் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனால் ஆனது. ஸோ திரவத்தை ஹைட்ரோமானியால் அளக்கிறோம். சாக்கரோ பேர்லேயே சர்க்கரை அப்படிங்கிறது வந்துடுது. சர்க்கரையின் அடர்த்தி. மதுமானி, மதுனா சாராயம், சாராயத்தின் அடர்த்தி. ரொம்ப ஈஸியான பொறுத்துக்க. நேம் வச்சா ஈஸியாக அசால்ட்டாக பொறுத்திடலாம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது? விதவை மறுமண உதவித்தொகை. கோவிட்-19க்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான நிலையில் 8% உயர்ந்துள்ளது. சாக்கிய பௌத்த சங்கம் என அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் பண்டிதர் தான் சாக்கிய பௌத்த சங்கத்தை உருவாக்கியிருப்பார். முன்னாள் இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் கங்கை நதியை இந்தியாவின் தேசிய நதியாக 4 நவம்பர் 2008 அறிவித்தார். அவ்வளோதான்.